திரு டி. பால் கிறிஸ்டபர் எலியேசர் ஐயர் அவர்கள் நம்மை ஆரம்பித்த நடத்துவார். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்திருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதை கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லி முழுவதுமாய் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த காணொளி காட்சியின் மூலமாக அநேக ஆண்டவரே ஆத்துமாக்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீ தந்திருக்கிறீர். வாரும் நல்ல தகப்பனே, வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்திருக்கிற தேவனாகிய நீர், இந்த நாளினுடைய ஆண்டவர் இந்த ஒரு போதனை, இந்த முழுமையான ஒரு ஆராதனையை ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும். பங்கு பெற்றிருக்கிற அனைத்து போதகர்களையும் அவர்கள் நாவிலிருந்து வருகிற வலிமையான திருவார்த்தைகள் செம்மட்டியை போல ஆண்டவரே திருச்சபையிலும் விசுவாசிகளின் மத்தியிலும் ஆண்டவரே அது உணர்ந்து கொள்ளுகின்ற அந்த மேன்மையான ஆவியினுடைய ஒரு பக்குவத்தை நீர் எங்களுக்கு தாரும். துதியும் கனமும் மகிமையும் நீரே பெற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். நாம் போதகர்களா இணைந்து 103வது ஞான பாடலான எல்லாருக்கும் உள்ளது கர்த்தாவே கர்த்தா என்று பாடப்படும். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே உங்களுக்கு காணொலி வழியான கொடுத்த அறிவிப்பின் நிகழ்வை கடவுளின் பெரிதான கிருபையினால்
6 போதகர்கள் அடங்கிய இந்த நிகழ்வு நம் அனைவருக்கும் மாத்திரமல்ல, திருச்சபையின் உடன் விசுவாசிகள் எல்லாருக்கும் உரியது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்களை போதகர்கள் நமக்கு தெளிவுபடுத்தும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். தலைப்பு என்னவென்றால், திருச்சபையில் விசுவாசிகளின் பங்கு, the believers contribution in the church என்கிற இந்த ஆசீர்வாதமான தலைப்பிலே போதகர்கள் தங்கள் கடவுளின் வெளிப்பாட்டை உங்கள் முன்பாக வைப்பார். எனவே வேதாகமம் நமக்கு சொல்லுகிற சத்தியங்களில் நாம் இன்னும் கூட தெரிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத அநேக காரியங்கள் உண்டு. கடவுளுடைய சித்தத்தின் வெளிப்பாட்டை விட சுய சிந்தனைகளின் வெளிப்பாடுகளும் செயல்பாடுகளும் திருச்சபையில் அதிகமாக போய்விட்ட காரணத்தால் திருச்சபைக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு துண்டிப்பை உண்டாக்கி இருக்கிற இந்த காலகட்டங்களிலே விசுவாசிகளாகிய நம்முடைய பங்கு திருச்சபையில் என்ன என்பதை அறிந்து கொள்வது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நேரமாகும். எனவே விசுவாசி என்றாலே விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி. திருச்சபையில் அங்கம் பெற்றிருக்கிற எல்லோரும் விசுவாசிகள் என்று நாம் பெயர் பெற்றிருக்கிறோம். ஆனால் விசுவாசத்தின் உண்மையான ஆழமான சத்தியம், அதனுடைய தாற்பயம், கான்செப்ட் இவங்களை புரிந்திருக்கிறோம் என்றால் பல நேரங்களிலே சற்று குறைவாகவே இருக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே திருச்சபை என்றால் என்ன, அதில் பங்கெடுக்கிற விசுவாசி என்றால் என்ன என்பதை நாம் தொடர்பு படுத்தி இருவருக்கும் உள்ள பிரதான கடமைகளும் கடவுளோடு இருக்கிற நமக்கு இருக்கிற அந்த ஐக்கிய உறவுப்பாடுகளின் உறுதிப்பாடும் இந்த வேளையிலே சிந்திக்கப்படும் என்பதை நாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே திருச்சபை என்பது ஆண்டவர் இந்த உலகத்திலே ஸ்தாபித்த மிக பிரதானமான ஒரு நிறுவனமாகும். நிறுவனம் என்றால் இது வியாபார சம்பந்தமான காரியம் அல்ல, மாறாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவை வெளிப்படுத்துகிறதான ஒரு ஆசீர்வாதமான புனிதமான அமைப்பு தான் தேவாலயம். அந்த தேவாலயத்தில் வந்து கூடி மகிழ்ந்து பாடி ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காகவே இந்த திருச்சபை என்னும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஸ்தாபித்திருக்கிறார். எனவே திருச்சபையும் அந்த திருச்சபையிலே அங்கம் வகிக்கிறதான ஒவ்வொரு விசுவாசியின் பங்கும் என்ன என்பதை தொடர்ந்து வரும் போதகர்கள் நமது மத்தியிலே மிக தெளிவான ஒரு விளக்கத்தை தருவார்கள். நீங்களும் சற்றே ஆண்டவருடைய அற்புதமான இந்த நேரத்தை அவருக்கென்று அர்ப்பணித்து அமர்ந்திருந்து கேளுங்கள். அவரே நம்முடைய கடவுள் என்று, அவரே திருச்சபையின் தலைவர் என்று, அவரே திருச்சபையின் நாயகன் என்று அறிந்து கொள்ள முடியாத இந்த வேளையில் தாமே உங்களை அவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சோஸ்திரம். முதலாவதாக நம்முடைய அழைப்பின் பேரிலே இந்த நிகழ்விலே தன்னுடைய கருத்துக்களையும் இறையியல் போதனைகளையும் திருவசத்தின் ஊடாக உங்களுக்கு அழைக்கப்படுகிறவர் நமது அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அருள் திரு பிவயம் சுரேஷ்குமார் ஐயர் அவர்கள். நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவர் தம் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த வெள்ளிக்கிழமையில இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே போதகர்களாகிய நாங்கள் குறிப்பாக
இந்திய சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை போதகர்களாகிய நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திருச்சபையில் விசுவாசிகளின் பங்கு. ஒரு அருமையான ஒரு தலைப்பை அன்பு சகோதரர்கள் இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களையும் அவர்கள் ஊழியங்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே 3 காரியங்கள். முதலாவது திருச்சபை, இரண்டாவது விசுவாசிகள், மூன்றாவது அவர்களுடைய பங்கு என்பதை தான் இந்த நாளிலே நாம் சற்று வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். திருச்சபை என்று சொன்னால் என்ன? இந்த நாளிலே மார்ட்டின் லூத்தர் அவர்கள் தன்னுடைய கத்தேகிஸ்மு புத்தகத்திலே திருச்சபை குறித்தும் திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய நிலைமைப்பாடுகளை குறித்தும் அநேக கேள்வி பதில்களை நமக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒருவேளை லூத்தரன் கத்தேகிஸ்மு புத்தகத்திலே 169வது கேள்வியில் இருந்து 179வது கேள்வி வரையில நீங்கள் பார்த்தால் லூத்தர் அவர்கள் திருச்சபை குறித்தும் திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளை குறித்தும் மிகவும் அற்புதமான ஒரு சில விஷயங்களை அவர் வேதத்தின் அடிப்படையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். திருச்சபை என்றால் என்ன? பரிசுத்தவான்களின் ஐக்கியமே கிறிஸ்துவ சபை என்பது. கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்துள்ள அனைவரின் முழு கூட்டமே இச்சபை. கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்துள்ள அனைத்து விசுவாசிகள் மட்டுமே சபையினுடைய உறுப்பினர்கள் ஆவார்கள். இது மார்ட்டின் லூத்தர் அவர்களுடைய விளக்கம். அதே போல ஒரு திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் லூத்தர் அவர்கள் மிகவும் அற்புதமான ஒரு விளக்கத்தை தருகிறார். முதலாவது, நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவில் உண்மையான விசுவாசம் வைத்து கிறிஸ்துவின் சரீரமாகிய காணப்படாத திருச்சபையில் எப்பொழுதும் உறுப்பினர்களாக நிலைத்திருக்க வழி காண வேண்டும். இது வேதத்திலே யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் அடிப்படையில் இந்த பதிலை லூத்தர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே போல வேதாகமத்தில் கூறும் கோட்பாடுகளை சுத்தமாய் அறிக்கை செய்து போதித்து திருவருட் சாதனங்களை பரிசுத்த சாக்கிரமந்துகளை கிறிஸ்து ஏற்படுத்திய விதமாக அனுசரிக்கின்ற காணப்படுகிற சபை அல்லது சபை பிரிவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை யோவான் 8ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32ஆம் வசனத்தின் அடிப்படையில் லூத்தர் அவர்கள் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, திருச்சபை என்பது கடவுளுடைய மணவாட்டி அல்லது திருச்சபை என்பது சாக்கிரமந்துகளை பரிமாறுகிற இடம். இதைதான் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களில் எல்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றார். அப்படியானால் திருச்சபை எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது? நாம் வேதாகமத்திலே பார்க்கிற பொழுது அந்தியோக்கியாவில் ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை முதலாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு சில இறை வல்லர்கள் சொல்லுகின்றார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்த மாத்திரத்தில் திருச்சபையை சிலுவையில் ஸ்தாபித்தார். எப்படி? அன்றைக்கு ஆதாமினுடைய விழாவில் இருந்து அவனுடைய மணவாட்டியாகிய ஏவாளை கடவுள் அன்றைக்கு உருவாக்கினார். அப்படி சிலுவை மரத்திலே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரா அல்லது மரித்து போயிருக்கிறாயா என்பதை பார்ப்பதற்காக ஒருவன் ஈட்டியிலே அவருடைய விழாவிலே குத்தினான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து அங்கே இரத்தமும் தண்ணீரும் கலந்து வந்தது. அப்படியானால் தண்ணீர் என்பது இன்றைக்கு ஞானஸ்நானத்தினுடைய அடையாளம். இரத்தமும் அவருடைய சரீரமும் பரிசுத்தமான திருவிருந்திற்கு அடையாளம். அப்படியானால் எங்கெல்லாம் பரிசுத்தமான சாக்கிரமந்துகள் பரிமாறப்படுகிறதோ அது திருச்சபை. அதுதான் நம்முடைய லூத்தரன் திருச்சபையுடைய அடிப்படை விசுவாச அறிக்கை. அப்படி பார்க்கின்ற பொழுது பழைய ஆதாமினுடைய விழாவில் இருந்து அவருடைய மணவாட்டியாகிய ஏவாள் அன்றைக்கு கடவுள் படைத்தார். இங்கே இயேசு கிறிஸ்துவாகிய புதிய ஆதாமினுடைய விழாவில் இருந்து திருச்சபையானது சிலுவையில் ஸ்தாபிக்கப்பட்டது. அதுதான் உண்மை. அன்பானவர்களே, அப்படியானால் அந்த திருச்சபையுடைய மணவாளர் கிறிஸ்து, அந்த திருச்சபைக்கு தலையாக இருப்பவர் கிறிஸ்து. இன்றைக்கு அந்த திருச்சபையில் இருக்கிற மக்கள்
அல்லது அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாச வாழ்க்கையில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்க வேண்டும்? வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் திருச்சபையிலே அவன் ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? வேதம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஆவியினுடைய நிறைவை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவன் ஆவியில் அனலாக இருக்க வேண்டும். மேலும் அதே ரோமர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறார், ஆவியினுடைய சிந்தைகள் அவனுக்குள்ளாக இருக்க வேண்டும். அதே பவுல் சொல்லுகிறார் கலாத்திய சபையில் 5ஆம் அதிகாரத்தில் ஆவியினுடைய கனிகள் அவனுக்குள்ளாக இருக்க வேண்டும். அதே போல எபேசிய சபைக்கு சொல்லுகிற பொழுது ஆவியினாலே அவன் ஜெபிக்கின்றவனாக இருக்க வேண்டும். அதே போல கொலேசிய சபைக்கு சொல்லுகிற பொழுது ஆவிக்குள்ளான அன்பு அவனுக்குள்ளாக இருக்க வேண்டும். அதே போல எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றிருக்க வேண்டும். சபை கிறிஸ்துவனுடைய மணவாட்டி, சபையில் இருக்கிற விசுவாசிகள் அவருடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆவியின் நிறைவு இருக்க வேண்டும், ஆவியில் அனலாக இருக்க வேண்டும், ஆவியினுடைய சிந்தை இருக்க வேண்டும், ஆவியினுடைய கனிகள் இருக்க வேண்டும், ஆவியினால் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும், ஆவிக்குள்ளான அன்பு இருக்க வேண்டும், ஆவிக்குள்ளாக சகல ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு நாம் பெற்றிருக்க வேண்டும். எதெல்லாம் ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடாது என்பதையும் இங்கே பவுலும் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட மக்களாக இருக்கக்கூடாது என்று சொன்னால், வீண் ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது, வீண் பேச்சு பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது, வீண் புகழ்ச்சிக்காரர்களாக இருக்கக்கூடாது, வீண் பெருமை கொள்கிற மக்களாக இருக்கக்கூடாது, வீண் வார்த்தைகளை பேசுகிற மக்களாக இருக்கக்கூடாது, வீண் அலுவல்களை திருச்சபையில் செய்கிறவர்களாக விசுவாசிகள் இருக்கக்கூடாது. அதே போல உலக பிரகாரமான காரியங்களிலே வீண் ஓட்டம் அல்லது வீண் நாட்டம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்பதையும் வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது. அதே போல ஒரு திருச்சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி அவன் எப்படிப்பட்ட தன்னுடைய பங்களிப்பை அல்லது தன்னுடைய ஈடுபாடை திருச்சபையிலே அவன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் மிகப்பெரிய திருச்சபையாகிய கொரிந்து திருச்சபைக்கு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் ஒரு சில வசனங்கள் சொல்லுகிறது, அவன் பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும். அதே போல அப்போஸ்தலர் புத்தகத்திலே நீங்கள் பார்க்கிற பொழுது அவன் கள்ள உபதேசங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். அதே போல தீத்துவுக்கு எழுதிய நிருபத்திலே சொல்லுகிற போது 3ஆம் அதிகாரம் மாறுபாடான தர்க்கங்களிலிருந்து அவன் வேறுபட வேண்டும். பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லுகிற பொழுது கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் உலக வழிபாடுகளில் இருந்து அல்லது அந்நிய தெய்வ வழிபாடுகளிலிருந்து அல்லது நேரத்தை பார்ப்பது, மாதத்தை பார்ப்பது, மற்ற பலவிதமான சடங்குகளுக்கு அவன் முக்கியத்துவம் தருகிற ஒரு மனிதனாக இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக பவுல் சொல்லுகிறார் 1 தீமோத்தேயுல அவன் பண ஆசைகள் இல்லாதவனாக இருக்க வேண்டும். இறுதியாக அங்கே சொல்லுகிற ஒரு காரியம், அவன் தியாகம் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் உக்ரானத்துவம் இருக்க வேண்டும். இதைதான் பவுல் அப்போஸ்தலனும் மற்றவர்களும் இந்த நாளிலே திருச்சபையில் இருக்கிற ஒரு விசுவாசியினுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும். ஆனால் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு திருச்சபை விசுவாசிகள் மத்தியில் இருக்கிறது? கள்ள உபதேசங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? மாறுபாடான தர்க்கங்களிலிருந்து வேறுபட வேண்டும். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? உலகத்தின் வழிபாடுகளில் இருந்து இன்றைக்கு கடவுளை தவிர வேறு எதற்கும் முக்கியத்துவம் தராமல் நாம் வாழ வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. பண ஆசை இல்லாதவனாக ஒரு விசுவாசி இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு திருச்சபைகள், குறிப்பாக விசுவாசிகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். விசுவாசிகளுடைய வாழ்க்கை தியாகம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். It should be a sacrificing life. அதே நேரத்தில் உக்ரானத்துவம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த உக்ரானத்துவம் நம்மிலே இருக்கிறதா? அன்பானவர்களே, திருச்சபையை ஸ்தாபித்தவர் கிறிஸ்து. இன்றைக்கு அவர்தான் மணவாளன். நாம் திருச்சபை விசுவாசிகளாக இருக்கிறவர்கள், அவருடைய அவைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருக்க வேண்டும்? விசுவாசத்தில் நாம் நிற்க வேண்டும்.
விசுவாசத்தில் நாம் நடக்க வேண்டும், விசுவாசத்தில் நாம் ஓட வேண்டும், விசுவாசத்தில் நாம் பலப்பட வேண்டும், விசுவாசத்தில் நாம் ஆரோக்கியப்பட வேண்டும், விசுவாசத்தில் நாம் பேச வேண்டும், போராட வேண்டும். அன்பானவர்களே, இவைகளெல்லாம் வேதத்தின் அடிப்படையிலே தான் இந்த நாளிலே நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் அழகாய் ஒரு விஷயத்தை சொல்லுவார். எவ்ரி சண்டே இஸ் a little Easter. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு குட்டி ஈஸ்டர் பண்டிகை போல. எவ்ரி ஃபேமிலி இஸ் a little church. எல்லா குடும்பங்களும் ஒரு சின்ன ஒரு திருச்சபை போன்றது. அதே போல எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் a little Christ. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு குட்டி இயேசு சுவாமி. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட மக்களாக திருச்சபை விசுவாசத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து இறைவனுக்கு பிடித்தமான மக்களாக வாழ கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென். சிறப்பான கருத்தாளனுக்கு ஆசீர்வாதமான இந்த தலைப்பின் கீழான நாம் ஒரு பங்களிப்பை கேட்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய அழைப்பின் பேரிலே ஆசீர்வாதமாய் வந்திருக்கிற நமது அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய போதகர் அருள் திரு கிறிஸ்டபர் எலியேசர் பால் அவர்கள் தங்களுடைய இறையியல் கருத்துக்களை உங்கள் முன்பாக சமர்ப்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்டிருக்கிற அன்பான காணொளி காட்சியின் வழியாக ஆண்டவருடைய திரு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ விசுவாச சமூகத்தின் மக்களே, கூட்டத்தாரே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஆசீர்வாதத்தை இந்த நாளிலுமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளினுடைய தலைப்புக்கு ஏற்ற வண்ணமாய் சபையில் விசுவாசிகளினுடைய பங்கு என்று சொல்லுகிற பொழுது அதை 3 விதமாக நல்ல நாளிலுமாக பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாக இந்த நாளிலுமாக நான் நிலை நின்று கொண்டிருக்கிறேன். சபை, விசுவாசி, அவர்களுடைய பங்கு. The church, the believers and their participation towards the church. முதலாவதாக சபை என்ற இடத்திலே நாம் சொல்லப்படுகிற பொழுது பவுல் அப்போஸ்தலனுடைய அடிப்படையிலே இது ஒரு கிறிஸ்துவின் சரீரம். அதையே அறிவர் மார்ட்டின் லூத்தர் ஐயா அவர்கள் சற்று ஆழமாக இடத்திலே அவர் சொல்லுகிறார். அது ஆத்துமாவை புதுப்பித்திருக்கிறது என்ற இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரீஜெனரேட்டட் சோல். இரண்டாவதாக redeemed by the blood of Christ. இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் அவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் ஆவியானவரின் மூலமாக அவர்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறவர்கள். revived by the Holy Spirit. இன்றைக்கு இந்த விதமான ஒரு திரு வார்த்தைகளை என்னிடத்திலே நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த சபையின் சரீரமாக அவர் இருக்கிறார் என்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் எபேசு 5ஆம் அதிகாரம் 25வது திரு வார்த்தையிலே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பவுல் அப்போஸ்தலன் சபையை குறித்து அந்நிடத்திலே அவர் சொல்லுகின்றார். ஆகவே இந்த விதமான ஒரு அடிப்படையான சபையினுடைய ஒரு முகவுரையிலே அதனுடைய ஆழமான அர்த்தத்தை அந்நிடத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இது ஒரு கூட்டம். எந்த ஒரு கூட்டம் என்று சொன்னால் விசுவாசிகளினுடைய ஒரு கூட்டம். The company of believers. இந்த விசுவாசிகளின் கூட்டத்திலே யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது யூதனும் இருக்கிறான், புறஜாதியானும் அந்நிடத்திலே இருக்கிறான் என்பதற்கு பவுல் தெளிவாக தன்னுடைய அனைத்து விதமான நிறுவனங்களிலுமாக அதை குறிப்பிட்டு அந்நிடத்திலே அவன் சொல்லுகின்றான். அதையே அந்த இடத்திலே அவன் சொல்லி மீண்டுமாக அவன் உரைக்கின்ற ஒரு வார்த்தையானது, அவர்கள் உயிருள்ளவர்களாக ஐக்கியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். உயிரோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். லிவிங்
in the union of Christ. இதனுடைய இந்த ஒரு அர்த்தத்தின் அடிப்படையிலே இதை இந்த நல்ல நாளிலுமாக நாம் பார்க்கின்ற பொழுது அறிவர் திரு மார்ட்டின் லூத்தர் ஐயா அவர்கள் இந்த சபையை குறித்து இன்னும் ஆழமாக இடத்திலே அவர் உரைக்கின்ற ஒரு காரியமானது, a church comprises of both saints and sinners. பரிசுத்தவான்களும் பாவிகளும் நிரம்பி இருப்பதுதான் சபை என்பதை அந்த இடத்திலே ஆழமாக அவர் சொல்லி, அந்த சபையை இரண்டாக அந்த இடத்திலே அவர் பிரிக்கிறார். ஒன்று காணப்படுகிற சபை, காணப்படாத ஒரு சபை. காணப்படுகிற ஒரு சபை என்று சொன்னால் அதுதான் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற ஒரு சபை. இன்னைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருப்பது, நாம் தொழுது கொண்டிருப்பது, செபித்துக் கொண்டிருப்பது, காணிக்கை கொடுத்து கொண்டிருப்பது என்று சொல்லி பல வகைகளிலே அந்த சபையை அந்த இடத்திலே காணப்படுகிற சபை என்ற இடத்திலே அவர் சொல்லுகிறார். காணப்படாத சபை என்ற இடத்திலே அது சொல்லுகிற பொழுது அதுதான் ஆட்டுக்குட்டி ஆனவரனுடைய ஜீவ புத்தகத்திலே பதிக்கப்பட்டு இருப்பதுதான் காணப்படாத சபை என்று வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது அந்த திரு வார்த்தையிலே அவர் சொல்லுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையிலே சபையினுடைய அந்த ஒரு விளக்கங்களை ஆதி நம்முடைய திருச்சபையினுடைய பெற்றோர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இதையெல்லாம் இடத்துல விளக்கமாக அவர்கள் உரைத்திருந்தாலும் கூட இந்த சபையினுடைய இயல்பு என்னவென்று இடத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அனைவரும் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற அருமையான ஆசாரிய கூட்டம், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஜாதி என்ற இடத்திலே கொலோசியர் எழுதப்பட்டிருக்கிற நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை நிரம்பி இருக்கிற ஒரு வார்த்தையிலே இன்னும் விளக்கமாக இடத்திலே அவர் சொல்லுகிறார், மேலானவைகளை தேடுகின்ற அருமையான கடவுளால் ஆண்டவருக்குள்ளாக அழைக்கப்பட்டு பிரத்யேகமாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற அன்பு மக்கள், கிறிஸ்து இயேசுவினுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறவர்களை மேலானவைகளை நீங்கள் தேடுங்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு ஒரு விசுவாசியும் அந்த மேலான சிந்தை உள்ளவனாக நடத்திலே அவன் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக அந்த விசுவாசி என்று சொன்னால் அவன் தான் பக்தன். பக்தன் என்கின்ற ஒரு அடிப்படையிலே நம்முடைய வேதாகமத்தினுடைய அந்த ஒரு கண்ணோட்டத்திலே அதை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அவன் ஒரு சீஷன். ஒரு சீஷன் எப்படியாய இடத்திலே இருக்கிறான் என்று சொன்னால் a disciple with a discipline. ஒரு சீஷன் ஒழுக்கம் நிறைந்தவனாக அந்த சபையிலே அவன் காணப்படுகிறான். கடவுளின் சத்தியங்களையும் கடவுளின் உண்மைகளையும் தெளிவாக அறிந்து உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், அந்த உண்மைகளை அதிகமாக நடத்திலே அவன் நம்புகின்றவன், அந்த உண்மைகளை தன் வாழ்க்கையினுடைய கொள்கைகளாக அதை இடத்திலே அவன் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக இடத்திலே அந்த ஆண்டவருக்கு ஏற்றவனமான ஒரு வாழ்வை இடத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். கடைசியாக அந்த விசுவாசியினுடைய ஆழமான ஒரு அர்த்தத்தை இடத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவன் அந்த கிறிஸ்துவினுடைய போதனைகளிலே அவன் தன் கொள்கைகளை அந்நிடத்திலே அவன் வைத்துக் கொண்டிருப்பான். லிவிங் a believer is a tenant of principles. அந்த கொள்கைகள் என்ற இடத்தில் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை சொல்லுகிறது, வசனத்தை கேட்டவர்கள் அந்த இடத்திலே அநேகர் விசுவாசிகள் ஆனார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே அப்போஸ்தலர் 3:4 சொல்ல 41வது வார்த்தையிலே சொல்லுகிறது, வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்று அந்த வசனத்திலே அவர்கள் நிலைத்து நின்றார்கள் என்ற இடத்திலே சொல்லப்படுகிறது. யோவான் 2:22 சொல்லுகிறது, வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வார்த்தைகளையும் அவர்கள் நம்பினார்கள் என்ற இடத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே தான் கொலோசியர் எழுதப்பட்டிருக்கிற நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். கொலோசியர் 2:16 அந்த திரு வார்த்தையிலே அவர்கள் கடவுளினுடைய வசனத்திலே வேரூன்றினவர்களாகவும் கட்டப்பட்டவர்களாகவும் போதிக்கப்பட்டிருக்கிறபடியே விசுவாசத்திலே அவர்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அதிகமாய் நன்றி செலுத்துகிறவர்களாகவும் அவருக்குள்ளாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கொலோசியர் எழுதப்பட்ட நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக நடத்திலே அவர் சொல்லுகின்றார். ஆகவே ஒரு விசுவாசியானவன்
கிறிஸ்துவினுடைய அந்த கொள்கைகள், கிறிஸ்துவினுடைய போதனைகளிலே அவன் நடக்கிறான், அதிலே வேரூன்றிய இடத்திலே அவன் கட்டப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், அந்த சபையினுடைய அஸ்திபாரம் இயேசுவாய் அந்த இடத்திலே அவர் இருக்கின்றபடினாலே, அந்த சபையினுடைய அதிபதி, எஜமானன், தலை, ஒரு மூலைக்கல், அந்த இடத்திலே ஒரு அஸ்திபாரம் என்று சொன்னால் அவரே இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அந்த இடத்திலே உரைத்து இருக்கிறபடினாலே, இந்த சபையிலே எப்படிப்பட்ட விசுவாசிகளினுடைய ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதையும் கூட ஒருவேளை இந்த நல்ல நாளிலுமாக பார்க்க வேண்டிய ஒரு தருணத்துக்குள்ளாக நாம் இந்த இடத்திலே நாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகள் என்ற இடத்திலே நாம் அழைக்கப்படுகின்ற பொழுது 27 திருச்சபைகள் நம்முடைய அன்பான அந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு காலங்களிலே அது சொல்லப்படுகிறது. 27 churches are named in New Testament. முதலாவதாக எருசலேமிலே ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற அந்த திருச்சபை இயேசு கிறிஸ்து பரப்புக்கு ஏறின 10வது நாளிலே அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற அந்த எருசலேமின் அந்த திருச்சபை என்பது கடைசியாகிய லவோதியக்கா என்று சொல்லக்கூடிய அந்த திருச்சபைக்குள்ளாக இடத்தில் அது முடிக்கப்படுகிறது. ஒரு பரிசுத்தமான ஒரு அந்த திருச்சபையிலே ஆரம்பிக்கப்பட்டு விசுவாசிகளாய் காணப்படுகிறவர்கள் லவோதியக்கா திருச்சபையினுடைய அந்த விசுவாசத்தினுடைய அந்த விசுவாசிகளாய் காணப்படுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வார்த்தையிலே 3 விதமான காரியங்களாக நடத்த சொல்லப்படுகிறது. பரிசுத்தவான்கள், செல்வாக்குகள், ஐஸ்வர்யம் நிரம்பின அந்த எருசலேமிலே காணப்பட்ட சபையின் மக்கள் அந்த லவோதியக்கா அந்த திருச்சபையிலே ஏழைகளாய் இருக்கிறார்கள், குருடர்களாய் இடத்திலே இருக்கிறார்கள், அவர்கள் நிர்வாணிகளாய் இடத்திலே காணப்படுகிறார்கள். இதனுடைய மாற்றத்தினுடைய உண்மையான ஒரு நிலைமைகளை தான் பவுல் அப்போஸ்தலன் இடத்திலே தெளிவாக அவன் சொல்லுகிற ஒரு காரியமானது பக்தி இல்லாத கலாத்தியரே என்ற இடத்திலே அவன் சொல்லுகின்றான். கொலோசையர் எழுதப்பட்டிருக்கிற நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை சொல்லுகிறது, பக்தி இல்லாத கலாத்தியரே உங்களை மயக்கினவன் யார்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதபடி உங்களை தடுத்து நிறுத்தினவன் யார்? சபையாரை பார்த்து, கலாத்திய திருச்சபையின் மக்களை பார்த்த இடத்திலே அவன் கேட்கிறான். பிலிப்பி திருச்சபையின் மக்களை பார்த்த இடத்திலே அவன் சொல்லுகிறான், சபையின் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட விதமான ஒரு விலங்கை இடத்திலே குறிப்பிட்டு அவன் சொல்லுகிறான், அந்த நாய்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். Beware of the dogs in the church. அந்த நாய்கள் என்ற இடத்திலே அது சொல்லப்படுகிற பொழுது அந்த பொல்லாத விதமான வேலையாட்கள், அவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் சேதனம் செய்கிறவர்கள், அவர்களை குறித்தும் இடத்திலே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2வது திருமறையினுடைய ஒரு வார்த்தையிலே இடத்தில் சொல்லப்படுகிறது. இந்த சபை என்பதை எதை நாம் அறிந்திருக்கிறோம்? விசுவாசிகள் யார் என்பதை இடத்திலே நாம் திருச்சபையின் வழி அந்த திருவசனத்தின் மூலமாக இடத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த விசுவாசிகள் யார் என்று சொன்னால் 4 விதமான ஒரு 5 விதமான குணங்கள் இடத்தில் சொல்லப்படுகிறது. ஒன்று, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்படுகிறது, ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்கள். அடுத்தபடியாக அந்த ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்கள் என்று சொன்னால் ஸ்தோத்திரத்தோடு அதிலே வெடித்துக் கொண்டிருக்கிற மக்கள் தான் சபையினுடைய விசுவாசிகள். இரண்டாவதாக இடத்தில் சொல்லப்படுகிறது, அதே 4ஆம் கொலோசியர் 4:5 சொல்லுகிறது, விவேகமாய் நடக்கின்ற மக்கள். எப்படிப்பட்ட ஒரு விவேகம் என்று சொன்னால் தருணத்தையும் காலத்தையும் அந்த இடத்திலே அவர்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு வாழுகின்ற மக்கள். மூன்றாவதாக இடத்திலே அவன் சொல்லுகிறான், உங்கள் பேச்சு எப்பொழுதும் அது இனிமையாகவும் அது உப்பால் சாரமேற்றப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். கேட்கின்ற அன்பான ஆண்டவருடைய அருமையான அன்பு விசுவாச குடும்பத்தின் மக்களே, இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் இடத்திலே நேசிக்கிற மக்களே, இந்த வார்த்தைகளை எல்லாம் இடத்திலே பார்க்கிற பொழுது இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய அந்த விசுவாசிகள் எப்படி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த அடிப்படைகள் வேதத்திலே குறிப்பிட்டு இருக்கிற அந்த விசுவாசிகளினுடைய அந்த தகுதிகள், அந்த மேன்மைகள் எல்லாம் இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது மூன்றாவதாக இடத்திலே அவன் சொல்லுகின்றான், கபடற்ற இருதயம் நிறைந்திருக்கிற ஒரு மக்களாக இருக்க வேண்டும். They should have a singleness of heart. ஒரே இருதயம், கபடற்ற இருதயம். நான்காவதாக இடத்திலே அவன் சொல்லுகிறான், அவர்கள் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற மக்களாக இருக்க வேண்டும். They should be chosen by God. இந்த ஒரு திரு வார்த்தைகளை கொலோசியர் 3:12 சொல்லுகிறது, ஆண்டவரை அந்த சபையை தாங்குகிற மக்களாகவும், சபையிலே இருக்கக்கூடிய மக்களை மன்னிக்கிற ஒரு ஜனமாகவும், சபையிலே இருக்கிறவர்களுக்கு அன்பை அந்த இடத்திலே காட்டுகிறவர்களாகவும்,
இயேசுவினுடைய சமாதானத்தை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் சாட்சியாக வெளிப்படுத்துகிறவர்களாகவும் நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் இடத்திலே அவர்கள் காணப்பட வேண்டும். சபையை குற்றப்படுத்துகிறவனோ, சபையை அந்த இடத்திலே அவர்கள் முழுவதுமாக அவர் பொல்லாங்காய இடத்திலே நினைக்கிறவர்கள் இந்த குணாதிசயங்களிலிருந்து அவர்கள் வேறுபட்டு இருப்பார்கள். சபையை குறித்து கரிசனையற்ற ஒரு மக்களாக இடத்திலே இருக்க முடியும். ஐந்தாவதாக இடத்தில் சொல்லப்படுகிறது, கொலோசியர் 3:16 சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் அவர்களுடைய ஜீவியத்துக்குள்ளாக இடத்திலே அது காணப்பட வேண்டும். அந்த வார்த்தைகள் இருக்கின்ற இடத்திலே தான் அவர்கள் போதிப்பார்கள், அவர்கள் புத்தி சொல்லுவார்கள், அவர்கள் கடவுளை இடத்திலே அவர்கள் போற்றி பாடுவார்கள். ஒரு தகுதி, ஒரு உண்மையான ஒரு காரியம் அவர்களுக்குள்ளாக இடத்திலே அது வந்து கொண்டிருக்கிறது. என் அன்பான காணொளி காட்சியின் வழியாக சபையின் விசுவாச குடும்பத்தின் மக்களாய் இடத்திலே காணப்படுகிறவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு காரியங்களை இடத்திலுமாக சொல்லுகிறேன். 3 விதமான விசுவாசிகள் இன்றைக்கு சபையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். ஒன்று, they are the powerful Christians. அதிகமான அந்த சக்தி நிறைந்திருக்கிற ஒரு மக்கள். காணிக்கை கொடுப்பார்கள், தாங்குவார்கள், செபிப்பார்கள், உபவாச கூட்டங்களிலே கலந்து கொள்வார்கள், எல்லா விதமான சபையினுடைய ஊழியத்தினுடைய அனைத்து விதமான சுவிசேஷங்களிலே அவர்கள் பங்கு பெறுவார்கள். இரண்டாவதாக அடுத்த ஒரு கூட்டத்தின் மக்கள் பவர்ஃபுல் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுகிற பொழுது பாசிபிள் கிறிஸ்டியன்ஸ். வந்தா வரலாம், ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளலாம். சமயம் இருக்கும்போது வருவார்கள், சமயம் இல்லாத பொழுது தவறி போவார்கள். அல்லது இருந்தாலும் இல்லை என்றாலும் லவோதிக்கா திருச்சபையில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத ஒரு சபையின் ஒரு விசுவாச கூட்டத்தின் மக்களாய் அந்நிடத்திலே அவர்கள் காணப்படுவார்கள். மூன்றாவதாக இடத்தில் சொல்லப்படுகிறது சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ், ரகசிய கிறிஸ்தவர்கள். அவர்கள் எப்பொழுதும் உற்சாகமாகவும் இருக்க மாட்டார்கள், எப்பொழுதும் அந்த இடத்திலே அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த இடத்திலே எந்த விதமான ஒரு நிலைமைகளுக்கும் அவர்கள் அந்த இடத்துல உத்வேகமான ஒரு வாழ்விலே பங்கேற மாட்டார்கள். They are the oscillating Christians. ஊசல் ஆடுகின்ற கிறிஸ்தவ மக்கள். அந்த ஊசல் ஆடுகின்ற கிறிஸ்தவ மக்கள் தான் இந்த காலங்களிலே இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ளாக இன்னைக்கு பெருகி இருக்கிறார். ஒருவேளை பவர்ஃபுல் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கலாம். பாசிபிள் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் போதகர்களாக, போதகர்களுடைய ஊழியத்தில் இருக்கலாம். சிலரை சுவிசேஷர்களாக, அப்போஸ்தலர்களாக, மேய்ப்பர்களாக, அத்தியட்சர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கலாம். ஆனால் ரகசிய கிறிஸ்தவர்கள் எதிலுமே பங்கு பெறாத ஒரு மக்களாக, பண்டிகைகளுக்காகவும் திருவிழாக்களுக்காகவும் அந்த ஓய்வு நாட்களுக்காகவும் மாத்திரமே அந்த இடத்திலே வாழுகின்ற அருமையான அன்பு மக்கள். இந்த மாலை நேரத்திலே திருமறையினுடைய இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே இதை இடத்திலே நாம் சிந்தித்து இடத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32வது வார்த்தை சொல்லுகிறது, ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் அப்போஸ்தலருடைய உபதேசங்களிலே அவர்கள் நிலைத்து நிற்பார்கள். அந்த அப்போஸ்தலருடைய உபதேசங்களில் நிலைத்து நிற்கிற விசுவாசிகள் தான் அற்புதங்களையும் அடையாளங்களையுமாய் என்னிடத்திலே அவர்கள் செய்வார்கள். அதை தான் யோவானும் பேதுருவும் அந்த தேவாலயத்திலே பிச்சை எடுத்துக்கொண்டு முடவனாய் இருந்த அந்த அன்பு மகனை அந்த இடத்திலே அவர்கள் ஏதோ ஒரு பணத்தை எதிர்பார்த்து வந்தவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய ஆசீர்வாதங்களை அந்த இடத்திலே அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். இந்த மாலை நேரத்திலே போதகர்களும் ஒரு விசுவாசி தான். ஏதோ ஒரு தலைமையாயத்த பொறுப்பு என்ற இடத்திலே நினைக்க வேண்டும். ஒரு அத்தியட்சகனும் ஒரு விசுவாசி தான், ஒரு மேய்ப்பனும் ஒரு விசுவாசி தான், ஒரு சுவிசேஷகனும் ஒரு விசுவாசியத்தான். ஆனால் கடவுள் அவர்களை வெவ்வேறான ஊழியர்களுக்குள்ளாக நடத்திலே அழைத்து அந்த பொறுப்புகளை ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளாக அவர் கொடுத்திருக்கிறார். அன்பான காணொளி காட்சியின் வழியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான விசுவாச குடும்பத்தின் மக்கள் அனைவருக்கும் இந்த நாளிலுமாக இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே அப்போஸ்தலர் உபதேசத்திலும் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த சத்தியத்திலுமாய் நாம் நிலைத்து நிற்க எல்லாம் அல்ல தேவ ஆவியானவராகிய கர்த்தர் நமக்கு துணை புரிந்து நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். மிக அற்புதமான ஒரு ஆழமான திருச்சபை விசுவாசிகளுடைய கடமைகள், அதனுடைய எல்லா நிலைமைகளையும் தெளிவாக சொன்னார்கள். அடுத்ததாக நம்முடைய அழைப்பின் பேரிலே வந்திருக்கின்ற ஆசீர்வாதமான நம்முடைய அன்பின் உடன் ஊழியர் போதகர் அருள் திரு கில்பர்ட் ஆசீர்வாதமாயவர்கள் தனது பங்கை
திருச்சபையில் விசுவாசிகளின் பங்கை குறித்ததான பங்களிப்பை வைப்பார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட இந்த சமூக ஊடகங்களின் வழியாக இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடன் விசுவாசிகளை, இந்த சமூக ஊடகங்களை கிறிஸ்துவின் வார்த்தையை அறிவிக்கிற ஊடகங்களாக மாற்றியிருக்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, கடவுளுடைய வார்த்தையை அதன் வல்லமை குறையாமல் அறிவித்துக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய உடனாயர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, திருச்சபையில் விசுவாசிகளின் பங்கு என்கிற தலைப்பில் ஒவ்வொரு ஆயரும் திருமறை வெளிச்சத்தில் கிறிஸ்துவின் சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திருச்சபை என்கிற சொல் சர்ச் என்கிற ஆங்கில சொல்லில் இருந்து மொழிபெயர்க்கப்படுகிறது. சர்ச் என்கிற ஆங்கில சொல் புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் எக்லேசியா என்கிற சொல்லில் இருந்து மொழிபெயர்க்கப்படுகிறது. எக்லேசியா என்கிற சொல் புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 114 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சொல்லின் பொருள் என்னவென்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கூடி வருகிற ஒரு குறிப்பிட்ட கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் கூடி வருகிற கூட்டம் அல்ல. ஒரு குறிப்பிட்ட இடம் அதற்காக குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கென அழைக்கப்பட்டவர்கள் தான் கூடி வந்திருக்க வேண்டும். அப்படி கூடி வருகிற ஒரு கூட்டத்தை திருச்சபை அல்லது எக்லேசியா என்று அழைக்கப்படுகிறது. இன்னொரு வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே திருச்சபைக்காக குறிக்கப்பட்டிருப்பது குரியகோஸ். குரியகோஸ் என்றால் ஆண்டவருக்குரிய என்று பொருள். இந்த இரண்டு சொல்லையும் ஒன்றிணைக்கும் போதுதான் திருச்சபை என்கிற சொல்லின் பொருளை புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கூடி வருகிற ஆண்டவருக்குரிய கூட்டம் தான் திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. எனவே திருச்சபை என்பது ஒரு நோக்கத்துக்காக கூடி வருகிற கூட்டம், அதிலும் குறிப்பாக ஆண்டவருக்காக கூடி வருகிற கூட்டம் என்று பொருள்படுகிறது. இந்த திருச்சபையில் அங்கம் வகிக்கிற விசுவாசிகளுக்கென என்னென்ன கடமைகள் இருக்கிறது, அல்லது இந்த ஆண்டவருக்குரிய கூட்டத்தில் அங்கம் வகிக்கிறவர்களின் பங்களிப்பு என்ன என்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது பங்களிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, வசனம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று. பொதுவாக கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆலயத்துக்கு போவதை வழக்கமாக கொண்டிருக்கிறவர்கள். இந்த பேரிடர் காலத்தில் ஆலயத்துக்கு போகிற வாய்ப்பை நாம் அதிகமாக இழந்திருக்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது, ஆலயத்துக்கு போவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை தவற விட்டு விடக்கூடாது. இதற்கு யார் முதல் உதாரணம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தமது வழக்கத்தின்படியே ஜெபாலயத்துக்கு போனார் என்று. இயேசு கிறிஸ்து தான் விசுவாசத்தின் மையம். திருச்சபை என்பதே அவருக்காக கூடி வருகிற கூட்டம் தான். அப்படி இருக்க அவர் ஜெபாலயத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எங்கே இருக்கிறாரோ அதுவே ஆலயமாக மாறும். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வழக்கத்தின்படியே ஜெபாலயத்துக்கு போனார் என்று. இயேசு ஒரு முறை கூட ஜெபாலயத்துக்கு போகிற வாய்ப்பை தவற விட்டதே இல்லை. அதுவும் குறிப்பாக எல்லா ஓய்வு நாளிலும் அவர் ஜெபாலயங்களுக்கு கடந்து போயிருக்கிறார்.
எனவே கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாமும் கூட ஆண்டவருடைய திருசன்னதிக்கு போகிறதை தவற விட்டு விடக்கூடாது. அது ஒரு விசுவாசியின் முதல் பங்காக இருக்கிறது. திருச்சபைக்கே போகாதவர் திருச்சபையின் அங்கத்தினராக எப்படி இருக்க முடியும்? எனவே முதல் பங்களிப்பு திருச்சபைக்கு கடந்து போக வேண்டும். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமையை சொல்லிக்கொண்டே, நிலத்தில் விதைக்கிற உவமையை சொல்லிக்கொண்டே அதை முடிக்கும் போது சொல்லுகிற வார்த்தை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். ஆலயத்துக்கு போவது எப்படி ஒரு விசுவாசியின் மிக முதன்மை பங்காக இருக்கிறதோ, அதே போல ஆலயத்துக்கு போவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்ன? எந்த இடத்துல உட்காருது அப்படிங்கிறதுக்கு இடம் பிடிக்கிறதோ, அல்லது வெளியவே நின்றுட்டு அப்படியே கடந்து போய்விடுவதோ அல்ல, கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசு சொல்லுகிறார், காது உள்ளவன் கேட்க கடவன் என்று. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறவருடைய விசுவாசியினுடைய மைய நோக்கம் அவருடைய வார்த்தையை கேட்பது. பல நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை அறிவித்துக் கொண்டிருக்கும் போதுதான் பல வேலைகளை விசுவாசிகள் செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு விசுவாசியின் முதல் முக்கியமான பங்களிப்பு ஆலயத்துக்கு போவது. இரண்டாவது முக்கியமான பங்களிப்பு அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்பது. அது மட்டுமல்ல, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வரை இருக்கக்கூடிய வசனங்களில் திருச்சபை விசுவாசிகளுக்கு யாக்கோபு சில ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆலோசனையில் அவர் சொல்லிக் கொண்டிருப்பது என்னவென்றால், திருச்சபையில் 2 விதமான மக்கள் வரக்கூடும். ஒன்று செல்வந்தர்கள், இன்னொன்று ஏழைகள். இந்த இருவரிடத்திலும் ஒரு விசுவாசி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுகிறார். ஒரு செல்வந்தன் வரும்போது வாங்க வாங்க முன்னாடி வாங்க அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு இருக்கையெல்லாம் ஆயத்தம் செய்து கொடுத்து அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் செய்வது இயல்பு. அதே திருச்சபைக்கு ஒரு ஏழை வந்திருக்கும் போது அவர்களை யாரும் கண்டுகொள்வதும் இல்லை. அவர்கள் எங்கே இருந்தாலும் கவலை இல்லை, அவர்கள் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை என்கிற மனநிலை இருக்குமானால் அவர் நல்ல விசுவாசியாக இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் இந்த குற்றச்சாட்டை திருச்சபையார் ஆயர்களிடத்தில் வைப்பார்கள். செல்வந்தர்களிடத்தில் ஒரு மாதிரியும் ஏழைகளிடத்தில் ஒரு மாதிரியும் ஆயர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்வது உண்டு. பல நேரங்களில் அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எப்படி ஒரு ஆயரிடத்தில் இந்த குணத்தை நாம் எதிர்பார்க்கிறோமோ, அதே போல ஒவ்வொரு திருச்சபை விசுவாசியிடத்திலும் இந்த குணம் இருக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் சக மனிதனை சக மனிதனாக பார்க்க வேண்டும். ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசத்தை பார்க்கக்கூடாது. பவுலடிகளார் இன்னும் விளக்கமாக சொல்லுவார், அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்கு கடவன். ஒரு திருச்சபை விசுவாசி என்பவர் தன்னுடைய இடத்தை குறித்துக் கொள்கிறவர் அல்ல, பிறருடைய இடத்தில் கவனம் செலுத்துகிறவர், பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர். அதிலும் குறிப்பாக புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை ஏழை மக்கள் ஆலயத்துக்கு வருவார்களானால் அவர்கள் வசதியாக கடவுளை ஆராதிப்பதற்கும் அவருடைய இறையாசியை பெற்றுக்கொள்வதற்கும் தங்களால் முடிந்த பங்களிப்பை கொடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் இயேசு தன்னை உதாரணமாக சொல்லுகிறார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி ஒரு திருச்சபையில் எப்படி பங்களிக்க வேண்டும் என்பதற்கு தன்னை உதாரணமாக வைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அநேகரை மீட்கும் பொருளாய் தன் ஜீவனை கொடுக்க வந்தார் என்று சொல்லுகிறார். அதன் பொருள் என்ன? ஒரு திருச்சபையில் அங்கம் வகிக்கிற விசுவாசி பணிவிடை செய்யும் உள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும். இன்றைக்கு திருச்சபைகள் எல்லாம் மெகா திருச்சபைகளாக உருவாகி இருக்கிறது. கட்டிடங்கள் மிக அழகாக உருவாகி இருக்கிறது, இருக்கைகள் மிக அழகாக உருவாகி இருக்கிறது, அமர்ந்து ஆராதிப்பதற்கான வசதிகள் உருவாகி இருக்கிறது. இந்த வசதிகளில் எல்லாம் என்னுடைய இடம், என்னுடைய முதன்மை இடம் என்ற தேடல் தான் இருக்கிறதே தவிர பணிவிடை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பதில்லை. எத்தனை பேர் ஆலயத்துக்கு முன்னதாக வந்து
ஆலய பணிவிடைகளில் ஈடுபடுகிறோம். ஆலயத்துக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதில் பங்களிப்பு கொடுக்கிறோம். ஆலயத்தின் பொறுப்புகளை, வேலைகளை எடுத்து செய்வதில் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், பணிவிடை செய்கிற உள்ளம் இருக்க வேண்டும் என்று. பல நேரங்களில் இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியிலே யார் முதன்மையானவர் என்கிற கேள்வி ஏற்பட்டிருப்பது. என்னுடைய இந்த திருச்சபையில் என்னுடைய பங்கு என்ன, என் குடும்பத்தின் முக்கியத்துவம் என்ன, என்னுடைய இடம் என்ன என்கிற கேள்விகள் எழுகிறதே தவிர, நான் இந்த திருச்சபையில் ஒரு பணிவிடைக்காரனாக அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவையான ஒழுங்குகளை செய்ய வேண்டிய பங்குள்ளவன், கடமையுள்ளவன் என்கிற உணர்வோடு எத்தனை பேர் ஈடுபடுகிறோம் என்பதை இயேசு நம்மிடத்தில் கேள்வியாக வைக்கிறார். ஏனென்றால் அவர் வேலை வாங்க வந்தவர் அல்ல, ஊழியம் செய்ய வந்தவர், நமக்காக பணிவிடை செய்ய வந்தவர். இறுதியாக திருமறையிலிருந்து ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொண்டு இந்த பகுதியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி பெரும் திரள் கூட்ட மக்கள் வந்து விட்டார்கள். அவருடைய வசனத்தை கேட்பதற்காக, அவரிடத்தில் இருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புகளோடு வெகு தூரங்களில் இருந்து அவரை தேடி வந்து விட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு குணம் உண்டு. அவரை தேடி வருகிற மக்களின் முகத்தை மட்டுமல்ல, இருதயத்தையும் பார்க்கிறவர். அவர்கள் தேவை இன்னது என்று பார்த்த மாத்திரத்தில் அறிந்து கொள்கிறவர். பொதுவாக இந்த உலகம் நம்மை பார்க்கிற பார்வை வேறு, ஆனால் இயேசு பார்க்கிற பார்வை வேறு. இந்த உலகம் நம்முடைய தோற்றத்தை பார்க்கும், நம்முடைய வார்த்தைகளை கவனிக்கும், ஆனால் ஆண்டவரோ நம் இருதயத்தை கவனிப்பார். நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சை என்ன, தேவை என்ன என்பதை அறிந்து கொள்கிறவர். அப்படி திரளாக கூடி வருகிற கூட்டத்தை பார்த்த மாத்திரத்தில் அவர் அறிந்து கொள்கிறார். அவர்கள் மிகுந்த பசியோடு இருக்கிறார்கள். மிக நீண்ட தூரத்தில் இருந்து அவரை தேடி வந்திருக்கிறார்கள். எனவே உடனடியாக அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்து, அந்த பொறுப்பை கொடுப்பதற்காக அவர் பிலிப்புவை அழைத்து அவர் கேட்ட கேள்வி, இவர்கள் சாப்பிடுகிறதற்கு எங்கே அப்பங்களை கொள்ளலாம் என்று கேட்டார். இயேசு கேட்ட கேள்வி இவர்களுக்கு உணவு கொடுக்கலாமா என்பதல்ல, அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு உணவை எங்கே வாங்கலாம் என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு சொன்ன பதில் என்னவென்றால், ஆண்டவரே, இவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டால் கூட நம்மிடத்தில் பணம் போதாது, அவ்வளவு பணம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னார். இயேசு கேட்டது அப்பங்களை எங்கே வாங்கலாம் என்பது. பிலிப்பு சொல்லிக் கொண்டிருப்பது இவர்களுக்கு சாப்பாடு போட்டு அவர்களை திருப்திப்படுத்த முடியாது, அவர்கள் எக்கச்சக்கமாக சாப்பிடுவார்கள், அவ்வளவு பணம் நம்மிடத்தில் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் அந்திரேயா என்ற இன்னொரு சீடன் வருகிறார். இயேசு அவரை அழைக்கவில்லை, அவரிடத்தில் எந்த வேண்டுகோளையும் வைக்கவில்லை, தாமாகவே அவர் முன் வருகிறார். ஒரு திருச்சபையில் ஒரு விசுவாசி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்திரேயா ஒரு உதாரணம். என்ன உதாரணம் என்னவென்றால், அவரை யாரும் அழைக்கவில்லை, தானாகவே முன் வருகிறார். ஒரு விசுவாசி ஒரு தன்னார்வலராக இருக்க வேண்டும், ஒரு வாலண்டியராக இருக்க வேண்டும். திருச்சபையின் கடமைகளை எடுத்து செய்வதில், திருச்சபையின் ஊழியங்களை எடுத்து செய்வதில், ஆயரோடு ஒன்றிணைந்து திருச்சபை பணிகளில், திருச்சபை ஊழியங்களில் ஈடுபடுவதில், ஜெப கூட்டங்களில் பங்களிப்பதில், திருச்சபையின் எல்லா ஊழியங்களிலும் எடுத்து செய்வதில் ஒரு தன்னார்வலராக இருக்க வேண்டும். பல நேரங்களில் சொல்வது, என்னை கூப்பிடல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எனக்கு சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேன். அந்திரேயாவை யாரும் கேட்கவில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட கேட்கவில்லை, தாமாக அவரே முன் வந்தார். முன் வந்தது மட்டுமல்ல, இயேசுவிடத்தில் அவர் சொல்வது, இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவரிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது என்று சொன்னார். இயேசு அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார், அப்பங்கள் இங்கே இருக்கிறது என்று அந்திரேயா சொல்லுகிறார். திருச்சபை ஊழியத்திற்கு தேவையான வளங்கள் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிற உள்ளம் இருக்கிறவராக இருக்க வேண்டும். பல நேரங்களில் திருச்சபை ஊழியங்களை திட்டமிடும் போது, சபையாரிடத்துல பேசும்போது முதலில் சபையார் சொல்வது, அது எப்படி முடியும், அதுக்கு எவ்வளோ காசு ஆகும், எவ்வளோ பட்ஜெட் ஆகும், எப்படி கயிற முடியும், ரொம்ப கஷ்டம், சபையில பணம் இல்லை, இந்த பதில்கள் தான் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்திரேயாவை போல சிலர் இருப்பார்கள். அவர்கள் சொல்வார், ஐர நான் கொடுக்குறேன், அல்லது இன்னாட்டு நான் வாங்கி கொடுக்குறேன், நம்மளால செய்ய முடியும். அதுதான் அந்திரேயாவின் குணம்.
அவனிடத்தில் இல்லை என்று அவன் சொல்லவில்லை. இந்த இடத்தில் இருக்கிறது என்கிற பலத்தை கண்டுபிடித்து கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் கொடுத்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை வாங்கி கொண்டு அதை ஆசீர்வதித்து கொடுத்து 5000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடைகள் மீதியானது. இதுதான் அந்திரேயாவின் முயற்சியினால் விளைந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதுதான் ஒரு திருச்சபை விசுவாசி இடத்தில் இருக்க வேண்டிய பங்காக திருமறை சொல்கிறது. எனவே ஒரு விசுவாசி என்கிறவர் ஆலயத்துக்கு தவறாமல் போகிறவராக இருக்க வேண்டும். இயேசு ஆலயத்தை தவறவிட்டதே இல்லை. அவருடைய பிரசங்கங்களை, அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவராக இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு போவது என்பது வழிபடுவதற்கல்ல, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு. அவர் வார்த்தை தான் நம்மை பிழைக்க வைக்கும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர் வார்த்தையை கேட்கிறவர்களாக ஆலயத்துக்கு கடந்து வர வேண்டும். அது மட்டுமல்ல, சமத்துவ சிந்தனை கொண்டவராக இருக்க வேண்டும். எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி பழகுகிற மனோபாவம், எல்லாரையும் ஒன்று போல பாவிக்கிற மனோபாவம், அவரவருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுக்கிற குணம் உள்ளவராக, நான் என்பதை மறந்து பிறர் மீது அன்பு காட்டுகிற, பிறரை ஏற்றுக்கொள்ளுகிற, ஏழை பணக்காரன் என்கிற எந்த வித்தியாசங்களும் இல்லாமல் பழகுகிற ஒரு சமத்துவ சிந்தனை கொண்டவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பணிவிடை செய்யும் உள்ளம் இருக்க வேண்டும். எனக்குத்தான் முக்கியத்துவம் என்பதை விட்டு இந்த திருச்சபையின் பணிவிடைகளை எடுத்து செய்கிற உள்ளத்தோடு திருச்சபை பங்களிப்புகளில் ஈடுபட வேண்டும். பிலிப்புவாக அல்ல, அந்திரேயாவாக, தன்னார்வலராக. யாரும் அவர்களை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து தன்னார்வத்தோடு திருச்சபையின் ஊழியங்களில் ஈடுபடுவதுதான் ஒரு விசுவாசி. திருச்சபையில் தனக்கென கொடுக்கப்பட்டிருக்கிற பங்கை உற்சாகத்தோடு செய்கிறவர். அதை உணர்ந்து திருச்சபையின் பங்களிப்புகளிலே ஊக்கத்தோடு நாம் ஈடுபட இறைவன் தூய ஆவியானவரை கொண்டு நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஒரு அருமையான இறை விளக்கங்கள், திருமறை வார்த்தைகள் வழியான ஊடுருவல், திருச்சபையின் விசுவாச கடமைகள், நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்யக்கூடாது என்பதை தெளிவாக உரைத்து நாம் இந்த கருத்து ஆழம் சத்தியத்தை கேட்டோம். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய திருச்சமத்தில் போதுகளாய் இன்னொரு பாடலை பாட விளைகிறோம். அது 73வது கீர்த்தனை, தந்தானை துதிப்போமே திருச்சபையோர் என்ற பாடலை போதுகளாய் இணைந்து நாம் பாடுவோம். I
அடுத்ததாக விசுவாசிகளின் பங்கு திருச்சபையில் என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய அழைப்பின் பெயரிலே ஆசீர்வாதமாய் நம்முடைய வந்திருக்கிறேன் நமது அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அருள் திரு என் சாலமன் சித்தார்த்த நாயர் அவர்கள் தன்னுடைய சிறப்பான பங்களிப்பை உங்கள் முன்பாக வைக்கிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் விசுவாசம் பெரிது என்று ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். காரணம், இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் சிறந்த விசுவாசிகளாக இருக்கிறபடினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, சபையில் விசுவாசிகளுடைய பங்கு இந்த தலைப்பிலே மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். சுவர் இல்லாமல் சித்திரமா? திருச்சபை என்பது விசுவாசிகளுடைய கூட்டம் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இந்த சபையின் விசுவாச கூட்டம் அனைவரும் ஆண்டவரின் திருப்பணியை செய்வதற்குரிய பணியாளர்களாகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது எத்தனை உண்மை! சபையில் விசுவாசியுடைய முக்கியமான பங்கு என்று உங்கள் மத்தியிலே நான் வைக்கின்ற ஒரு கருத்து, நற்செய்தியை அறிவிப்பதுதான் மிக சிறந்த பங்கு என்று நான் உங்கள் முன்பாக தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உதாரணத்திற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அங்கே சிறை காவலருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று தங்களுடைய துன்ப சூழ்நிலையிலும் நற்செய்தியை பகிர்ந்து கொண்ட ஒரு சிறந்த நற்செய்தியாளர்களாக அவர்களை நாம் காண முடிகிறது. ஒரு சிறந்த விசுவாசியினுடைய பங்கும் இதுவாக தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதும் அந்த நற்செய்தியை பிறருக்கு பகிர்வதுமே திருச்சபை அல்லது திருச்சபை விசுவாசினுடைய முதற் பணியாக அமைந்திருக்க வேண்டும். திருமறையிலே மிகுந்த பற்று கொண்டவரும் இறையியலாளருமாகிய டாக்டர் தயானந்தன் பிரான்சிஸ் அவர்கள் இப்படியாக சொல்லுவார்: திருச்சபை தெருச்சபையாக மாற வேண்டும் என்று. நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதனுடைய முக்கியத்துவத்தை எத்தனை அழகாக அவர் எடுத்து இயம்பினார் என்பதை காணுகிற பொழுது ஒரு விசுவாசுடைய பங்களிப்பை குறித்த ஒரு மிகப்பெரிய ஆவலை அவர் வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் சிலர் சொல்ல நாம் கேட்கிறோம். நாங்கள் அந்த காலத்தில் கிராமங்களுக்கு சென்று இயேசுவை சுவிசேஷமாய் கூறி அறிவித்தோம். பெட்ரமாக்ஸை நான் தலையிலே சுமந்து சென்றேன், ஆர்மணி பெட்டியை தோளிலே சுமந்து சென்றேன், டோலக்கை எடுத்து சென்றேன், பாட்டு புத்தகங்களை கொண்டு சென்றேன், மிதிவண்டியிலே நாங்கள் சென்றிருக்கிறோம், நடந்து சென்றிருக்கிறோம், லாரியிலே சென்றிருக்கிறோம். இப்படி பல நிலைகளிலே விசுவாசிகளுடைய பங்களிப்பு அந்த காலத்தில் இருந்தது என்று சொன்னால் அது எத்தனை உண்மை! இன்றைய திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு அவர்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறதை நாம் உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட திருச்சபையினுடைய நற்செய்தி அறிவிப்பு பணிகள் எப்படி இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த திருப்பணிவிடை ஊழியங்களை, நற்செய்தியை சுவிசேஷமாய் அறிவிக்கருடைய பாதங்கள் மலைகளின் மேலே எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று தீர்க்கன் சொல்லுகிற வண்ணமாய் இன்றைக்கு நம்முடைய ஊழியங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சிறந்த விசுவாசுடைய பங்களிப்பாய் இருக்க முடியும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய மக்களே, சுவிசேஷத்தை நற்செய்தியாக கூறி அறிவிப்பது ஒரு விசுவாசனுடைய முதற் பங்கு. இரண்டாவது பங்கு,
இயேசு ஆண்டவருடைய மரணத்திற்கும் அவருடைய உயிர்ப்புக்கும் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அடுத்த பங்காக இருக்கிறது. அதை எப்படி நாம் செயல்படுத்த முடியும்? நாம் வாழ்கிற காலத்திலே பல சூழல்களின் மத்தியிலே, இப்பொழுது தற்காலத்திலே கொரோனா போன்ற கொள்ளை நோய்களின் மத்தியிலே மரணங்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் வருகிற நேரங்களிலே ஆண்டவருடைய மரணம், ஆண்டவருடைய உயிர்ப்பு நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் ஆறுதலையும் கொண்டு வந்திருக்கிறது. அதை ஒரு விசுவாசத்தினுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும். மரணமே ஆனாலும் ஆண்டவரை பற்றுகிற நம்பிக்கையிலே நான் உறுதியாய் வாழ்வேன். திருச்சபையிலே என்னுடைய பங்களிப்பை உறுதியான உயிர்த்தெழுதலின் முதற்கனியாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நானும் சாட்சியாயிருப்பேன் என்று சொல்லி ஜெயம் கொள்ளுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். அடுத்ததாக நாம் திருச்சபையிலே விசுவாசி என்பவன் யார் என்று பவுலடிகளார் எபேசு நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லுகிறார். நீங்கள் கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி, நாம் கடவுளின் வீட்டாரே என்று சொல்லுகிறார். ஆகினாலே கடவுளுடைய வீட்டாராய் இருப்பதே மிகப்பெரிய விசுவாசனுடைய ஒரு பங்காய் இருக்கிறது. அழகாக நாம் கேட்டோம், நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக திருச்சபையிலே பங்காளிகளாக இருக்கிறோம். சில நேரங்களிலே அதை தவறாக நாம் பயன்படுத்துகிறோம். வேலைக்காக, திருமணத்திற்காக, மரணத்திற்காக, ஆதாயத்துக்காக திருச்சபையிலே நான் ஒரு விசுவாசியே இருக்கிறேன் என்று சொல்லி நாம் தவறான முகமுடியை அணிந்து கொண்டிருக்கிறவர்களாக மாறுகிறோம். அப்படி அல்ல. ஆண்டவருடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் சாட்சிகளாய் இருக்கிறவர்கள் கடவுளின் குடும்பத்தார் என்பதை நாம் முற்றிலுமாய் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதின 1வது கடிதத்திலே 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லுகிறார், திருச்சபையினுடைய விசுவாசி என்பவன் உண்மைக்கு தூணாகவும் அடித்தளமாகவும் இருக்க வேண்டியவன் என்று சொல்லுகிறார். திருச்சபையினுடைய விசுவாசி உண்மைக்கு உயிர் கொடுக்கிறவராக இருக்க வேண்டும், உண்மையின் அடித்தளமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர், நான் உண்மையை உள்ளவராய் இருக்கிறதை போல நீங்களும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தால் அதிகத்தில் ஆண்டவர் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறதை திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக பிலிப்பியர் 4:3 சொல்லுகிறார், நீங்கள் மனத்தாழ்மை உடையவர்களாய் சண்டையிடாதவர்களாய் இருக்கும்படி ஒரு மனத்தவராய் ஆண்டவரோடு இணைந்து இருங்கள். ஒரு விசுவாசியுடைய சிறந்த பங்களிப்பு ஆண்டவரோடு இணைந்திருத்தல் என்பதை வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பிரிவினை குழுக்கள் இருக்கிறது. பொறுப்பில் உள்ள போது சிறப்பாக ஆலய பணிகளை செய்வதும், பொறுப்பில் இல்லாத போது ஆலய பணிகளை தட்டி கழிப்பதும், ஆலயத்திற்கு வருகிற போது எங்கே என்ன குற்றச்சாட்டுகளை பிடிக்கலாம் என்று சொல்லி பரிசேயர்களைப் போல சதுசேயர்களைப் போல ஒரு கூட்டம், பிரிவினை கூட்டம் இன்றைக்கு ஆலயத்திலே இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய மக்களே, விசுவாசிகளுடைய பணி அது அல்ல. ஒருவேளை அன்றைக்கு பல குழுக்களை பற்றி பேசுகிற பொழுது பவுலிடத்திலே இந்த குற்றச்சாட்டை கொண்டு போன போது, நான் அப்போல்லோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொன்ன போது பவுல் அதற்கு கொடுத்த விளக்கம் என்ன? நாம் எல்லாம் கருவிகள், விளை செய்கிற ஒரு கடவுள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, திருச்சபை கடவுள் கிறிஸ்துவின் மூலமாய் உருவாக்கப்பட்ட அவருடைய மனவாட்டியாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்கள். தேவை திருச்சபையின் விசுவாசிகளுடைய ஒருமைப்பாடு, தேவை திருச்சபையினுடைய ஒற்றுமை. அது மட்டுமல்ல, திருச்சபையின் விசுவாசியுடைய மிகச்சிறந்த இன்னொரு பங்களிப்பு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களை பயன்படுத்து. நன்றாக ஹார்மோனியம் வாசிப்பார்கள், ஆனால் ஆலயத்தில் வந்து வாசிக்க மாட்டார்கள். நன்றாக பாடுவார்கள், ஆனால் ஆலயத்துக்கு வந்து பாட மாட்டார்கள். அதுவல்ல, எந்த நேரத்திலும் ஆண்டவருக்கு என்று சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவுங்கள் என்று சொல்லுகிறது. வேதத்தை எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறதிலே மட்டுமல்ல, இசையோடும் பாடலோடும் ஆண்டவரை தன்னுடைய வரங்களை கொண்டு ஆண்டவரை, அவருடைய நாமத்தை இந்த உலகிற்கு சாட்சியாக்க வேண்டும். அதுதான் ஒரு விசுவாசனுடைய மிகச்சிறந்த பண்பாக இருக்கிறது.
1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு பல்வேறு வரங்களை பல்வேறு நிலைகளிலே மக்களுக்காக தருகிறார். அதையெல்லாம் நாம் எதற்காக பயன்படுத்த வேண்டும்? சொந்த நலனுக்காக அல்ல, அது பொது பிரயோஜனத்திற்கென்று இதை பயன்படுத்தும்படியாக கடவுள் அழைக்கிறார். அது மட்டுமல்ல, பவுல் வழியாய் கடவுள் நிறைய காரியங்களை விசுவாசிகளுக்கு படிப்பினையாக கொடுக்கிறார். திருச்சபை என்பது ஆண்டவருடைய உடல் என்பதும், விசுவாசிகள் என்பவர்கள் ஆண்டவருடைய உறுப்புகள் என்பதையும் பற்றி சொல்லுகிறார். அதைவிட மிக முக்கியமானது, பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஒரே நம்பிக்கை, ஒரே திருமுழுக்கு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு மக்கள் அலைகளிந்து ஓடுகிறார்கள். அங்கே போய் ஞானஸ்தானம் எடுக்கலாமா, இங்கே போய் ஞானஸ்தானம் எடுக்கலாமா, இந்த ஞானஸ்தானம் சரியா, அந்த ஞானஸ்தானம் சரியா, எது சரி? பவுல் சொல்லுகிறார், ஒரே ஞானஸ்தானம். அது எப்படியாக இருக்கட்டும், அது எந்த சபையிலாக இருக்கட்டும், ஒரே ஞானஸ்தானம், ஒரே நம்பிக்கை, கிறிஸ்துவின் சிலுவைக்கு நீங்கள் சாட்சிகளாய் மாற வேண்டும் என்பதை தான் அவர் தம்முடைய விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே போன்ற விசுவாசத்தை ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அதைவிட மிக முக்கியமானது, லூதரன் திருச்சபையின் விசுவாசிகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விசுவாசியுடைய இன்னொரு மிகப்பெரிய பங்கு என்ன என்று சொன்னால், மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் அவர்கள் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிற கல்லாதோரின் வேதம் என்று சொல்லப்படுகிற சிறிய கத்தேகுசுமை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நிச்சயமாய் கற்றுக் கொடுக்க வேண்டிய பங்கு நமக்கு இருக்கிறது. கத்தேகிஸ்மின் தலைப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விதமாவது. இன்றைக்கு கத்தேகிஸ்மி என்கின்ற புத்தகத்தை கண்களில் பார்க்காத எத்தனையோ வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் நம்முடைய திருச்சபைகளே உண்டே. விசுவாசனுடைய பங்கு கத்தேகிஸ்மை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். விடுமுறை வேதாக பள்ளியிலும் சரி, ஞாயிறு பள்ளிகளிலும் சரி, கத்தேகுசுமை நாம் சிறப்பாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, திருச்சபையினுடைய விசுவாசிகள் ஒற்றுமையோடும் அன்போடும் அனைவரையும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவத்தோடு நாம் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சுய பெருமைக்காக திருச்சபை அல்ல, சுய விளம்பரங்களுக்காக திருச்சபை அல்ல. நம்முடைய காணிக்கைகளை அதிகமாய் நாம் கொடுத்தோம் என்று பெயர் பலகைகளிலும் கல்வெட்டுகளிலும் பொதித்து வைத்துக் கொள்ளக்கூடிய விசுவாசம் அல்லது விசுவாசனுடைய நிலை நம்முடைய விசுவாசம் அல்ல. நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். அதுதான் இன்றைக்கு ஒரு விசுவாசிக்கு முன்பாக இருக்கிற மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. எனக்கு அன்பான ஆண்டவருடைய மக்களே, பவுலடிகளார் மற்றும் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு விசுவாசி எனப்படுகிறவன் 1 கொரிந்தியர் 1:2 வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைக்கப்பட்டு தூயவராக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட இறைமக்களாக இருப்பதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தூயவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே இறைப்பணியாளர்களாய் வரங்களை அவருக்கென்று பயன்படுத்துகிறவர்களாய், அது மட்டுமல்ல ஏழை எளிய மக்களுக்கு உதவுகிற ஒரு நற்பண்பு உள்ள மக்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பது ஒரு சிறந்த விசுவாசனுடைய அழைப்பாக இருக்கிறது. அப்போஸ்தலர் காலங்களிலே கிரேக்க யூத விதவைகளுடைய பராமரிப்புக்கென்று 7 பேரை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயலாத மக்கள், தேவையில் இருக்கிற மக்களுக்கு உதவுவதுதான் திருச்சபையுடைய மிக சிறந்த பணி. அந்த திருச்சபை விசுவாசிகளுடைய கூட்டமாக இருக்கிறது. விசுவாசி எந்த நற்பண்புகளிலே வளர்வீர்கள் என்று சொன்னால் திருச்சபை இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறும். சர்ச், CHRU, CH நடுவில் இருக்கிற you are the church. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிக ஆழமான ஒரு சத்தியத்தை, யதார்த்தங்களை, நிதர்சனமான உண்மைகளை, திருச்சபையின் விசுவாசிகளின் பங்களிப்பின் அந்த கடமைகளை மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய நம்மிடத்தில் ஆசீர்வாதமாய் வந்திருக்கிற அருள் திரு ஜெய மில்டன் அருண்ராஜ் அவர்கள் உங்களுக்கு எந்த கருத்தாழத்தை சமர்ப்பிக்க உங்கள் சார்பாக அழைக்கிறேன்.
கிறிஸ்துவுக்குள் மிக அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற உடன் விசுவாசிகளே, இந்த காணொளி மூலமாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, இங்கே குழுமி இருக்கிற போதகர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை அன்பாய் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, ஏற்கனவே 4 பேர் மிக தெளிவாக திருச்சபையில் விசுவாசிகளின் பங்கு என்ற தலைப்பில் மிக அழகாய் பேசியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒருவேளை இந்த பங்கு என்று சொல்லுகிற போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. இந்த பங்களிப்பை செய்வதற்கு யார் நமக்கு அதிகாரத்தை ஏற்படுத்தி தந்தது என்ற கேள்வியோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை இந்த கேள்வியை நம்ம கேட்கும் போது விசுவாசிகள் சிரித்து கொண்டே சொல்லலாம், என்ன போதகரே, இது கூட உங்களுக்கு தெரியாதா? இந்த பங்களிப்பை செய்வதற்கு கடவுள் தான் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் பரத்திலிருந்து தந்திருக்கிறாரு. நாம் அவருடைய பிள்ளைகள் ஆயிற்று, நாம் அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆயிற்று என்று சொல்லி நாம் சொல்லலாம். உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவையெல்லாம் ஆரம்ப கால திருச்சபையில இருந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 42 முதல் 46 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிற போது, ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்கள் எல்லாரும் விசுவாசிகளா இருந்த போது ஒற்றுமையா இருந்தார்கள், ஐக்கியத்தில் இருந்தார்கள், சகோதரர்களா இருந்தார்கள், தங்களுடைய சொத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள், ஜபித்தார்கள், அப்பம் பிட்டுதலிலே அந்யோன்யத்தில் அவர்கள் இருந்தார்கள். கடவுள் சபையை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி இருந்தார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இடைப்பட்ட காலத்திலே 16ஆம் நூற்றாண்டிலே அவை எல்லாம் தடைப்பட்டு போனதை நாம் மறந்திருக்கவே முடியாது. அதை தான் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அங்கே 14ஆம் நூற்றாண்டிலே போதகர்கள் தான் அல்லது போப்பு தான் திருச்சபைகளுடைய அதிபதியாகவே பார்க்கப்பட்டார்கள். இயேசு ஆண்டவர் அந்த திருச்சபையின் தலைவர் என்பதை மறக்கடிக்கப்பட்டார்கள். திருச்சபையிலே போப் என்ன சொல்கிறாரோ அதுதான் எல்லாம் வேத வாக்காக இருந்தது. திருமறை அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. லத்தீன் பாஷையிலே பிரசங்கங்கள் நிகழ்த்தப்பட்டன. பாவ மன்னிப்பு சீட்டு அங்கே விற்கப்பட்டது. கடவுளுடைய பாவ மன்னிப்புக்கு விலை பேசப்பட்டது என்பதை நம்ம எல்லாரும் அறிந்த ஒன்றுதானே. அப்போ இந்த அதிகாரத்தை நமக்கு மீண்டும் கிறிஸ்துவின் மூலமாய் பெற்று கொடுத்தது திருச்சபை தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுல மிக முக்கியமாய் பணியாற்றியவர் அறிவர் மார்ட்டின் லூத்தர் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அவர் ஒரு மிக முக்கியமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தன்னுடைய எழுத்துக்களில அவர் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுல முக்கியமானது the priesthood of all believers. கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்களாகவே இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் இன்னைக்கு திருச்சபையில ஈக்குவாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த ஈக்குவாலிட்டி வந்த பிறகுதான் திருச்சபை ஆசீர்வாதமாய் வளர்ந்து வந்தது. ஆனால் அதே திருச்சபையில அந்த ஈக்குவாலிட்டி, the priesthood of all believers என்று சொல்லப்படுகிற அந்த தத்துவமே இன்றைக்கு திருச்சபையை அழித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதுதான் என்னுடைய பார்வையில நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இன்றைக்கு திருச்சபையில எல்லா மக்களும் தங்களுடைய பங்களிப்பை தர வேண்டும். ஆனால் மாறாக பங்களிப்புக்கு பதிலாக திருச்சபையை அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏசாண்டவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்னதாக, பரமேறுவதற்கு முன்னதாக அவர் நம்ம இடத்துல கொடுத்த ஒரு பெரிய கட்டளை, வாக்குத்தத்தம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். இன்னைக்கு திருச்சபை அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறதா? Is there any gospel work in our church? நம்முடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில அல்லது இந்தியாவில் இருக்கிற திருச்சபைகளில சுவிசேஷ பணி இன்றைக்கு முழுவதுமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியை நான் முன்பாக வைக்கிறேன். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் திருச்சபையில
ஒவ்வொரு விசுவாசியும் மிக முக்கியமாய் கொடுக்க வேண்டிய பங்களிப்பு சாட்சி இருக்கிறதா? இனி நம்மளை பார்த்து மற்றவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்களா? முதலாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை நமக்கு சூட்டினவர்கள் புறஜாதியார்கள். அந்தியோக்கிய திருச்சபையில கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்த அந்த ஊரிலே இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை போல நடக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்மை என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்களா? இவர்களா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்களா என்பதை நாம் யோசிக்க வேண்டிய பிரியமானவர்களே. இங்கே சாட்சி என்று சொன்னால் கிரேக்க வார்த்தையிலே மார்ச்சூரியோ என்று சொன்னால் to give testimony, give a good report, conjure, implore என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த மார்ச்சூரியோன் என்கின்ற கிரேக்க வார்த்தைக்கு இரத்த சாட்சி என்று சொல்லப்படுகிறது. dying for the Christ, someone who suffers persecution and death for advocating, renouncing, refusing to renounce or refusing to advocate a religion or belief. தான் ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கத்துக்காக, மதத்திற்காக உயிரை கொடுப்பதுதான் சாட்சி. இன்னைக்கு நம்ம சபையாருடைய உயிரை எடுக்கிறோமா, கொடுக்கிறோமா? யோசித்து பார். எந்த விதமான சாட்சியில இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? எங்க ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்கனவே போதகர் அவர்கள் சொன்னார்கள், we are witness for the crucifixion and resurrection of Jesus Christ. இதுதான் திருச்சபை அடுத்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான பங்களிப்பு. ஒரு விசுவாசி இயேசுவினுடைய மரணத்திற்கும் அவன் சாட்சியா இருக்கணும், உயிர்த்தெழுதலுக்கும் அவன் சாட்சியா இருக்கணும். யோவான் 12:24 இயேசு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போ சபைக்காக இன்னைக்கு நாம் சாக தயாரா? எத்தனை பேர் சபைக்காக நாம் சாக தயாரா இருக்கிறோம்? வீழ்ந்த விதையாவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? இயேசு வீழ்ந்தார், விதையானார். இன்னைக்கு அந்த மரம் எல்லா மக்களுக்கும் வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சபையையே சாகடிக்கின்ற விசுவாசிகளை நாம் இருக்கிறோம் என்றால் அது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். நம் சபைக்காக சாக தயாரா இருக்கிறோமா? ஆனால் ஆதி திருச்சபையில ஏன் இப்பொழுது கூட அநேக மிஷனரிகள் இரத்த சாட்சியாய் ஆண்டவருக்காய் சபைக்காய் மரித்து கொண்டிருக்கிறார். நாம் சபையை கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இல்லையா? மார்ட்டின் லூத்தர் அடிக்கடி அவர் தன்னுடைய மேஜையின் மேல் எழுதியிருக்கிற வார்த்தையை அவர் பார்ப்பார். I am baptized for Christ, I am baptized in Christ. கிறிஸ்துவுக்காய் நான் ஞானஸ்நானம் பெற்றவர். எதற்காக ஞானஸ்நானம்? எதை நமக்கு ஞாபகப்படுத்தணும்? இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், நாமும் அவருக்காக அப்படி வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்காக மரித்து ஆண்டவருக்காய் சாட்சியாய் வாழவும் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கிறிஸ்தவனின் பங்களிப்பு இன்னைக்கு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். பவுல் மிக அழகாய் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள். இன்னைக்கு தைரியமா ஒரு போதகர் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? ஒரு விசுவாசி அந்த சொல்ல முடியுமா? ஒரு பெரிய மெகா திருச்சபை என்று போதகர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த மெகா திருச்சபையினுடைய தலைவர் சொல்ல முடியுமா, எல்லாரும் என்ன பின்பற்றுங்கப்பா, நான் நல்லவனா இருக்கிறேன்னு சொல்லி? இன்னைக்கு இந்த விசுவாசம், இந்த பக்தி இன்னைக்கு நமக்கு முழுமையா இருக்கிறதா? பக்தி விசுவாசம் இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். நிச்சயமா இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இவையெல்லாம் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாய் சாட்சியாய் வழி நடத்துகிறதா? பிலிப்பியர் 2:5 பவுல் அழகாய் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அப்ப அவருக்குள்ளா என்ன சிந்தை இருந்தது? தாழ்மை, அன்பு, தியாகம், பொதுநலம் நமக்கு இருக்கிறதா? பவுல் சொல்லுகிறார், நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லையா? நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணுமா? திறந்து வைக்கப்பட்ட புத்தகமாய் இருக்க வேண்டும். We are Christians, we are open book, we are open epistle. We should live a life of crystal clear of witness. எப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணுமா? இன்டெகிரிட்டி, பியூரிட்டி, அக்கவுண்டபிலிட்டி, இவைகளை பற்றி ஏற்கனவே போதகர்கள் பேசி இருக்கிறார்கள் இல்லையா? பரிசுத்தமாய் கனி கொடுக்க வேண்டும். யோவான் 15:1-8 பார்க்கிறோம். ஆண்டவருக்குள்ளாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் கனிகளை கொடுக்க வேண்டும் இல்லையா? எல்லாவற்றுக்கும் மேலாக
அன்போடு வாழ வேண்டும், சக மனிதர்களை நேசிக்க வேண்டும். ஸ்டிவர்ட்ஷிப், உக்ரானத்துவம் ஒரு பெரிய தலைப்பு. இன்னைக்கு திருச்சபையில உக்ரானத்துவம் இருக்கிறதா? ஏற்கனவே போதகர் ஒரு குறிப்பிட்டார், கிரேக்க விதவைகளை பராமரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு ஆதி திருச்சபையிலே எழுந்தது, பிரிவினைகள் வந்தது, சாதி இனம் வேறுபாடு. இன்னைக்கு அக்கௌண்டபிலிட்டி பத்தி நம்ம பேசினா அது ஒரு பெரிய தலைப்பு. இன்னைக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லாதனால பல இயக்கங்கள் அழிந்து போயிருக்கிறது. ஏன் நம்முடைய திருச்சபையும் போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் திருச்சபையை அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒருவேளை இந்த வார்த்தையை நான் துணிந்து பேசுகிறேன். We are only the culprits spoil the church. We are doing suicide attack. We are becoming terrorists for our church. We all are benefited by our mother church, but we all are spoiled the church. We looted our mother church. We get job from the church, but destroy the church for money, politics, position. பிரசங்கி 10:1 வாசிக்கிறோம், செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை கெட்டு போய் நார பண்ணும். இன்னைக்கு நம்ம கூட பரிமள தைலமாய் ஆண்டவருடைய சபை வாசம் வீசி கொண்டிருந்ததை இன்னைக்கு செத்த ஈக்களாக நாம் வீணாய் போன பாழாய் போன பணம், பதவி, அரசியலுக்காக இன்னைக்கு நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையிலே ஊழியம் இல்லை, திருச்சபையிலே வளர்ச்சி இல்லை. பிரியமானவர்களே, ஏசாண்டவருடைய ஊழியத்தின் அஜெண்டா பாருங்க, சொல்லி முடிக்கிறேன். ஜீசஸ் நாசரத் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லப்படுகிற லூக்கா 4:18-19 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவுமே என்னை அனுப்பி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மிஷன் அஜெண்டா இன்னைக்கு ஒவ்வொரு சபைக்கும் இருக்கிறதா? சபை விசுவாசிகளுக்கு இருக்கிறதா? இல்லையா? பிரியமானவர்களே, யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். இன்னைக்கு திருச்சபையில சபையாருடைய பங்களிப்பு என்று சொல்லுகிற போது எனக்கு ஒரு சிரிப்போட அந்த தலைப்பை நான் பார்த்தேன். என்னவென்று சொன்னால், நிச்சயமா திருச்சபையில விசுவாசிகளுக்கு பங்கு இருக்குது. என்னன்னா, சொத்துக்கள் எல்லாம் வித்துட்டு போறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. அதுதான் அவங்க எடுத்துக்கொள்ளுகிற பங்கு. இது நான் ஒரு சிரித்து கொண்டே யோசித்தேன். அதாவது தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒருவேளை நம்முடைய சபையை நாம் காப்பாற்ற நாம் போராடுவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட உடன் விசுவாச பெருமக்களே, நாம் இத்தனை நேரமாக எல்லா போதகர்களின் ஆழமான விசுவாசிகளின் பங்களிப்பின் அந்த காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். எனவே நான் மீண்டுமாக இவரும் வந்துவிட்டார், அரைத்த மாவை அரைக்கப் போகிறார், துவைத்த துணியே மீண்டும் துவைக்கப் போகிறார் என்று யோசிக்க வேண்டாம். நான் அதிகமாய் அவர்கள் சொல்லிய கருத்திலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். விசுவாசி, நிர்வாகம், போதகர், இந்த 3 நிலைகளை சார்ந்ததுதான் திருச்சபை. பாஸ்டர், அட்மினிஸ்ட்ரேஷன், த பிலீவர்ஸ், அசம்பிளி ஆஃப் காட், பரிசுத்தவான்களின் கூட்டம், நிர்வாகிகள், போதகர். இதில் திருச்சபையிலே போதகர்களுக்கு என்று சில தகுதி உண்டு. அதை யோவான் 21 ஆண்டவர் சொல்கிறார். என்ன தகுதி? யோவானின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா? என்கிற தகுதி தான். ஆமா ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன். அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும்? என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கிறார்களா? ஆடுகள் மேய்ப்பனின் குரலுக்கு செவி சாய்க்கிறதா என்பதுதான் எனக்கு பிரச்சனை. பல நேரங்களில்
மேய்ப்பனின் குரலுக்கு செவி சாய்ப்பதை விட நிர்வாகிகளின் குரலுக்கு செவி சாய்ப்பதற்கு விசுவாசிகள் பெரும்பாலானோர் அதிகமாய் தங்களை அர்ப்பணிப்பதை பல திருச்சபைகளில் நாம் பார்க்கிறோம். அதற்கு உதாரணம் பேதுருவும் யூதாசும். யூதாஸ் பொருளாளர் பதவியில் இருந்தால் என்பதற்கு எந்த விதமான தகுதியும் ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் பேதுருவை பார்த்தவர் சொன்னது, என்னை நேசிக்கிறாயா? எனவே போதகர்கள் ஆண்டவரை நேசிக்க வேண்டும், திருச்சபையுடன் விசுவாசிகளை நேசிக்க வேண்டும். எனவே இருவருக்கும் உள்ள அந்த அன்பின் உறவுப்பாடுதான் திருச்சபையின் வளர்ச்சிக்கு உதவுமே தவிர, பல நேரங்களிலே நாம் கிறிஸ்து அல்லாத கிறிஸ்தவ சபைகளை நடத்தி கொண்டிருப்பது அது முரண்பாடுகளுக்கு இடமளிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே இந்த நாளில் தாமே திருச்சபையின் விசுவாசிகள் பங்கு என்பதை முதலாவது நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நேசிக்க வேண்டும். பொதுவாகவே நிபந்தனை இல்லாத வாக்கு தத்தங்கள் என்று ஒன்றுமே இல்லை. எல்லா வாக்கு தத்தங்களும் நிபந்தனையோடு கூடியது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், if my word abide in me, you abide in me. இந்த நிபந்தனையை மறந்துவிட்டு நான் அங்கே போய் பார்த்தேன், ஆடு டான்ஸ் ஆடினேன், கை தட்டினேன், 3 நாள் உபவாசம் என்று தங்களுடைய சுய கிரியைகளின் நிமித்தமாய் தங்களை பெரிய விசுவாசிகளாக காட்டிக் கொள்கிறதுக்கு முயற்சிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே கலப்பட கிறிஸ்தவத்திற்கு மெயின் லைன் திருச்சபைகளில் இடமில்லை. விசுவாசம் அது தூய்மையானது, ஆண்டவர் பேர் வைக்கின்ற பரிசுத்தமான அன்புக்கு அடையாளம். அதை போய் நாம் இதை செய்தேன் அதை செய்தேன் சுய கிரியைகளின் மேல் சார்புடையவர்களாய் நாம் செய்கிற பொழுது அது நம்மையும் கெடுக்கும், திருச்சபையும் கெடுக்கும், ஆண்டவரின் நாமத்தையும் அது மகிமைப்படுத்துகிற காரியம் இல்லை. எனவே உண்மையான விசுவாசிகளின் அடையாளம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய சாக்கிரமத்துக்கும் தன்னை அர்ப்பணித்து திருச்சபையிலே அமைதலான ஒரு முறையான தொழுகையில் பங்கெடுத்து செல்வதுதான். அதே போல போதகர்கள் அவர்களை வசனத்திலே வழிநடத்த வேண்டும். வசனத்தை அவர்களுக்கு சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய விருப்பத்திற்கு திருச்சபையை நாம் போதிக்கிற பொழுது அவர்கள் விருப்பத்திற்கு அவர்கள் நடப்பார்கள். இதில் நம்முடைய விருப்பமும் இல்லை, திருச்சபையாரின் விருப்பமும் இல்லை. கிறிஸ்துவின் விருப்பம் இதில் இருக்கிறதா என்று பார்த்தால், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாக தான் திருச்சபை இருக்க வேண்டும் என்பதை எல்லா போதரும் மிக தெளிவுபடுத்தினார்கள். எனவே நாமும் கூட நம்முடைய கடமையை உணர்ந்தவர்களாய் திருச்சபையில் நம்முடைய பங்களிப்பு, நம்முடைய வரங்கள், நம்முடைய காணிக்கை படைப்பு இவை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணத்தோடு செய்கிற பொழுது கிறிஸ்தவர்களின் பங்களிப்பு மேன்மையுடையதாகவும் மிக சிறப்பானதாகவும் இருக்கும். ஒருவேளை கொரோனா முடிந்து ஆலயம் திறந்தால் ஒரு புது சிருஷ்டிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற சிருஷ்டிகளாக ஆண்டவரால் திருவசனத்தால் இத்தனை போதர்களால் புனரமைக்கப்பட்ட ஒரு நல்ல விசுவாசிகளாக நாம் புறப்பட்டு ஆலயத்துக்கு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் நம் அனைவரையும் இந்த திருவசனங்களால் நம்மை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆமென். நம்முடைய வந்திருக்கின்ற அருள் திரு வி.வை.எம். சுரேஷர் அவர்கள் முடிவு ஜபத்திலே ஆசீர்வாதத்திலே நம்மை நடத்துவார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். திருச்சபையினுடைய ஞான மணவாளராக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கடவுளே, இதோ உலகம் ஸ்தம்பித்து போயிருக்கிற இந்த சூழலிலே, இந்த COVID-19 தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலைமையிலே மரண பயத்தோடு
பலவிதமான கவலையோடு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலிலே சுவாமி, உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும், ஆண்டவரே திருச்சபையிலே விசுவாசிகளுடைய பங்கு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் அனைவரோடு பகிர்ந்து கொள்ள தந்திருக்கிற நல்ல ஒரு தருணத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, இதை பொறுப்பேற்று நடத்தின அருமையான சகோதரர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அடியாருடைய திருச்சபையை நீர் ஆசீர்வதியும், அவருடைய வல்லமையான ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த நிகழ்வுகளை சிறப்பாக பொறுப்பேற்று நடத்தின அருள் திரு PGS ராஜ்குமார் ஐயர் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய திருச்சபைக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அடியாரை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அருமையான அடியார் போதகர் திரு எலியேசர் பால் கிறிஸ்தவர் அவர்களுக்காக, அவருடைய திருச்சபைக்காக, திருச்சபை ஊழியங்களுக்காய் வேண்டுகிறோம். அடியாரை நீர் ஆசீர்வதியும். அருமை சகோதரர் கில்பர்ட் ஆசீர்வாதம் அவர்களுக்காக, அவருடைய அருமையான திருச்சபைக்காக, அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அடியாரையும் அடியாருடைய திருச்சபை ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதியும். அருமை போதகர் அருள் திரு சாலமோன் சித்தார்த்தன் அவர்களுக்காக, அவருடைய திருச்சபைக்காக, அவருடைய ஊழியங்களுக்காய் வேண்டுகிறோம். அடியாரையும் அடியாருடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். அருமை சகோதரர் அருள் திரு மில்டன் ஐயர் அவர்களுக்காக, அவருடைய திருச்சபைக்காக, அவருடைய ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடியாரை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் விதைத்த வசன விதைகள், இந்த செய்திகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல 1க்கு 100 80 பரலொழுதாக இருக்க நீர் கிருபை செய்தருளும். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த இடங்களில் இருந்தாலும் நீர்தாமே முதாணி பாய்ந்த கருத்தினாலே அவர்களை தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை தாரும், அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாரும். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய ஊழியத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு செய்கிற மக்களாக, மன நிறைவோடு செய்கின்ற மக்களாக நாங்கள் வாழ நீர் கிருபை செய்தல்லும். தொடர்ந்து ஆசீர்வதியும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். பரமண்டலங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, இந்த சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றைக்கு வழிகளாக அரசை தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் சாமி. கர்த்தரின் ஆசீர்வாதம் திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணே, உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் அவரது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, இந்த வேஸ்தா மருத்துவமனை பல ஆண்டுகளாக மூடப்பட்டு கிடக்கிறது. இது செயல்படாமல் இருக்கிறது. ஏன் மின்சார இணைப்பு கூட துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிலை நீங்கள் அறிந்ததே. ஆனாலும் இந்த வேஸ்தா மருத்துவமனை எப்பொழுதாவது ஒரு நாள் மறுபடியும் அது பிரகாசமாய் ஒளிபெறும் என்கிற நோக்கத்தோடு தினமும் வந்து இந்த சிற்றாலயத்தை சுத்திகரிப்பு செய்து இங்கே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி கடவுளுடைய பெரிதான கிருபையினால் இது மீண்டும் திறக்கப்பட வேண்டும், ஒளியூட்டப்பட வேண்டும்.
இதோ குணமாக்கும் இந்த பெதஸ்தா குளமானது மறுபடியும் சீரமைத்து நிச்சயமா இது செயலாற்றும் என்கிற நம்பிக்கையோடு ஒருவர் இங்கே ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருந்த நமது அன்பிற்குரிய சகோதரர் மிஸ்டர் எபினேசர் அவர்கள் அனுதினமும் வந்து மெழுகேற்றி கொண்டிருக்கிறார் மெழுகுவர்த்தி. எனவே அவருக்காக சிறப்பு ஜபம் ஏறெடுக்கும்படியாக நம்முடைய வந்திருக்கின்ற அருள் திரு எம் சாலமன் சித்தார்த்த நாயர் அவர்களை நான் மிஸ்டர் எபி, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், பேர குழந்தை அவருக்காக செபிக்கும்படியாக ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல தகப்பனே, உம்முடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து இந்த வேலூர் மாவட்டத்திலும் இந்திய தேசத்திலே தமிழகம் முழுவதும் சிறப்பு பெற்ற ஒரு மருத்துவமனையாக இருந்த எங்களுடைய பெதஸ்தா லுத்தரன் மருத்துவமனை இப்பொழுது ஆண்டவரே அது மூடப்பட்டு பாழடைந்து கிடக்கிறதே என்று சொல்லி ஒவ்வொருவரும் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஒரு சகோதரி வெளிநாட்டிலே இருந்து முகநூல் வழியாக கண்ணீரோடு ஜெபித்து அனுப்பின அந்த வாட்ஸ்அப் செய்திகளை எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இப்படி கண்ணுக்கு தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் எத்தனையோ மக்கள், சிறியோர் முதல் வயதோர் வரை அத்தனை பேரும் இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த மருத்துவமனையிலே பணியாற்றிய பணியாளர் திரு எபி அவர்கள் மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல வந்து மெழுகுவர்த்திகளை ஏற்றி, ஆண்டவரே இந்த மருத்துவமனை திறக்கப்படாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு அவர் ஜெபித்து வருகிற அந்த ஜெபத்தை என் தேவன் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இதற்கு தடையா இருக்கிற காரியங்களை நீர் எடுத்து போடுவேன் என்று நான் விசுவாசிக்கிறோம். ஒரு விசுவாசனுடைய இயக்கம். கர்த்தர் செயல்படுகிறார், கர்த்தர் செயல்படுவார், கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசம் தானே. அந்த விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த இடம் மீண்டும் பொழிவு பெறும் என்ற தரிசனம் எங்களுக்கு உண்டு தகப்பனே. அதற்காக உழைக்கிற, முன்னெடுக்கிற ஆண்டவரே, திருச்சபை மக்கள், ஆயர்கள், திருச்சபை தலைவர்கள், ஆண்டவரை ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைக்கிறோம். குறிப்பாக எங்கள் அன்பு சகோதரர் எபி அவர்கள் ஆண்டவரை மிகுந்த கரிசனோடு ஒவ்வொரு நாளும் அப்படி சமூகத்தில் அவர் ஜெபித்து வருகிறார். ஆண்டவரே, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு யுத்த வீரனாக அவர் உன்னிடத்திலே ஆண்டவரை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எகிப்தியருடைய நாட்களிலே இஸ்ரவேல் மக்களுடைய சத்தம் உம்முடைய செவிகளிலே வந்து எட்டினது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீர் அதை கேட்டு இறங்கி வந்தீரே அப்பா. இந்த மருத்துவமனையிலே எபி அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு கூட நீர் இறங்கி வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எபி அவர்களை, அவருடைய மனைவி, பிள்ளைகளை, குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும். அவருடைய வாஞ்சை ஒவ்வொருவருடைய வாஞ்சையாக இருக்கிறது. அவருடைய ஜெபம் ஒவ்வொருடைய ஜெபமாக இருக்கிறது. அதை நிறைவேற்றும் போது ஆண்டவரே நாங்கள் பெரிய மகிழ்ச்சியை அடைவோம். அநேக மக்களுக்கு இது உயிர் கொடுக்கும் இடமாக, இயேசுவின் பெதஸ்தா குளமாக இது மாறும் என்று நாங்கள் நம்புகிறோம். நம்பிக்கையோடு உடைய கரத்தில்களை தாழ்த்துகிறோம். எபி அவர்களை ஆசீர்வதியும், வழிநடத்தும். இறைவன் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.